இன்றைய முக்கிய செய்திகள். புல்டோசர் மூலம் வீட்டை இடிப்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. வரம்பு மீறும் அதிகாரிகளுக்கு தண்டனை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலிலும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டம் நாளை மறுதினம் தொடக்கம். தாய்மார்களை பராமரிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு ஸ்டாலின் வேண்டுகோள். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க எலான் மஸ்க் தலைமையில் செயல்திறன் சிறப்பு துறை. விவேக் ராமசாமியும் இணைந்து தலைமையேற்பார் என ட்ரம்ப் அறிவிப்பு. வணக்கம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு P.R. கவாய் மற்றும் திரு K.V. விஸ்வநாதன் ஆகியோர் இன்று பரபரப்பான தீர்ப்பை வழங்கினர். ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அல்லது தண்டனை பெற்ற நபர்களின் வீடுகளை இடிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். புல்டோசர் மூலம் வீடுகளை இடிப்பது அரசியலமைப்பு சட்டம் 21வது பிரிவு வழங்கியுள்ள வசிப்பிட உரிமையை பாதிக்கும் செயல் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஒரு வீட்டில் உள்ள ஒருவர் மீதான குற்றச்சாட்டுக்காக அந்த வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கருத்தில் கொள்ளாமல் புல்டோசர் மூலம் இடிப்பது கூட்டு தண்டனை என நீதிபதிகள் தெரிவித்தனர். சராசரி மனிதனுக்கு வீடு கட்டுவது வாழ்நாள் கனவு என்றும் அதனை அதிகாரிகள் எப்படி இடிக்க முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என தீர்ப்பு வந்தால் அவரது வீடு இடிக்கப்பட்டதற்கு யார் பொறுப்பு என வினவிய நீதிபதிகள் புல்டோசர் நீதியையோ கூட்டு தண்டனையோ அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். நீதித்துறைக்கு அரசு அதிகாரிகள் மாற்றாக இருக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் வரம்பு மீறி செயல்படும் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படுவதுடன் இடிக்கப்பட்ட வீடுகளை மறுசீரமைக்க அவர்களது சம்பளத்தில் இருந்தே பிடித்தம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். நோட்டீஸ் வழங்காமல் எந்த கட்டடத்தையும் இடிக்கக்கூடாது. டிஜிட்டல் போர்ட்டல் ஒன்றை உருவாக்கி இடிக்கப்படும் கட்டடங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நோட்டீஸ், விதிமீறல் விவரம், பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு குறித்த விவரங்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளையும் நீதிபதிகள் வெளியிட்டனர். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தல் மற்றும் வயநாடு மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஜார்க்கண்டில் உள்ள 81 சட்டமன்ற தொகுதிகளில் முதல் கட்டமாக 43 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. மொத்தம் 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. சராய்கெல்லா தொகுதியில் JMM கட்சியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மூத்த தலைவர் திரு சம்பாய் சோரன் போட்டியிடுகிறார். கோல்ஹான் தொகுதியில் அவர் தனது வாக்கினை பதிவு செய்தார். முதல் கட்ட தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் காலையிலேயே வந்து வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன், அவரது மனைவி திருமதி கல்பனா சோரன் ஆகியோர் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமை ஆற்றினர். ஜார்க்கண்டில் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார், துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்திக்கு எதிராக ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் திரு சத்யன் மொகேரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாஜகவின் திருமதி நவ்யா ஹரிதாசும் களத்தில் உள்ளனர். அங்கு விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தலில் சுமார் 70% வாக்குகள் பதிவாகின. நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் 31 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது. கர்நாடகாவில் ஷிகாவோன், சண்டூர், சென்னப்பட்னா ஆகிய 3 பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. ராஜஸ்தானில் 7, மேற்கு வங்கத்தில் 6, அசாமில் 5, பீகாரில் 4, மத்திய பிரதேசத்தில் 2, சத்தீஸ்கர், குஜராத், கேரளா, மேகாலயா ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை நாளை மறுதினம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் முன்னோடி திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், முட்டையுடன் சத்துணவு திட்டம், சிறார்களுக்கு இணை உணவு வழங்கும் திட்டம், பாலூட்டும் தாய்மார்களுக்கு மகப்பேறு உதவி திட்டம் ஆகியவற்றின் மூலம் மாணவர்களுக்கும் மழலைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தாம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்குடன் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை 2022ஆம் ஆண்டு செயல்படுத்தியதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக கண்டறியப்பட்ட குழந்தைகளில் 77% பேர் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பிறந்த 6 மாதம் வரையான குழந்தைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாக கண்டறியப்பட்ட 76,705 குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வீட்டுக்கே சென்று ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்குவதுடன் குழந்தைகளின் நிலையை தொடர்ந்து கண்காணிக்கும் இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனை அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் நாளை மறுதினம் தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதே நாளில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்களுடன் இணைந்து இத்திட்டத்தை தொடங்கி வைத்து தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வழங்குமாறு திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளின் தாய்மார்களை அரசுடன் இணைந்து குடும்பத்தினரும் கவனத்துடன் பராமரிக்க மக்கள் பிரதிநிதிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத வலிமையான வளமான மாநிலமாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்த உறுதியேற்போம் என்றும் கூறியுள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையில் காஞ்சிபுரம், அரியலூர், மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. கல்பாக்கம், கும்பகோணத்தில் இன்று சாரல் மழை பெய்தது. அவினாசி மற்றும் உளுந்தூர்பேட்டையில் மிதமான மழை பெய்தது. மயிலாடுதுறையிலும் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ரெயின்போ நகரில் உள்ள வீடுகளை மழை நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சியும் கேரள கடலோர பகுதியில் மேலடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 21 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாட்டுக்கு அதிக அளவில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இதுநாள் வரையிலான காலத்தில் இயல்பை விட 2% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அரசு நிர்வாகத்தை சீரமைக்க புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயல்திறன் சிறப்பு துறை தலைமை பதவிக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோரை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அந்நாட்டில் கடந்த 5ஆம் தேதி நடந்த அதிபர் தேர்தலில் பெரும்பான்மை எலக்டோரல் வாக்குகளை பெற்று ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதையடுத்து அடுத்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி அவர் அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். இந்நிலையில் தமது அரசுக்கான அமைச்சரவை மற்றும் முக்கிய துறைகளுக்கான நியமன அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு வருகிறார். அந்த வரிசையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தவாறு பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் ட்ரம்புக்கு ஆதரவாக அதிபர் தேர்தலில் போட்டியிடாமல் விலகிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோரின் கூட்டு தலைமையில் அரசு நிர்வாகத்தை சீரமைப்பதற்கான செயல்திறன் சிறப்பு ஆணையம் அமைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த இரு அமெரிக்க தேசபக்தர்களும் இணைந்து அரசு துறைகளை சீரமைப்பது, அதிகார குறுக்கீடுகளை குறைப்பது, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகளை கவனித்து அரசு நிர்வாகத்துக்கு உதவுவார்கள் என்று கூறியுள்ளார். இவர்களின் சேவை சேவ் அமெரிக்கன் இயக்கத்துக்கு மிகப்பெரிய தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அறிவிப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், இனிமேல் தான் வியாபாரம் களை கட்டப் போகிறது என்று ஆங்கிலத்தில் தீப்பொறி அடையாளத்துடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது ஜனநாயகத்துக்கான அச்சுறுத்தல் அல்ல, அதிகார வர்க்கத்துக்கான எச்சரிக்கை என்றும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். செயல்திறன் சிறப்பு ஆணைய பதவி குறித்து பதிவிட்டுள்ள விவேக் ராமசாமி, தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் மென்மையாக நடந்து கொள்ள மாட்டேன் என்று பதிவிட்டு கடுமையான நடவடிக்கை காத்திருப்பதாக மறைமுகமாக எச்சரித்துள்ளார். மேலும் அதைத்தான் ட்ரம்ப் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக சீரமைப்பு மூலம் பல அரசு துறைகளை மூட வேண்டும் என தொழிலதிபராக உள்ள விவேக் ராமசாமி ஏற்கனவே வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை நாடாளுமன்றத்திற்கு 196 உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாகவும் 29 உறுப்பினர்கள் கட்சிகள் தேசிய அளவில் பெற்ற வாக்கு சதவீத விகிதாச்சார அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற ஒரு கட்சியோ கூட்டணியோ 113 இடங்களை பெறுவது கட்டாயமாகும். கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார். அப்போது இருந்த நாடாளுமன்றத்தில் அவரது தேசிய மக்கள் சக்தி கூட்டணிக்கு வெறும் 3 இடங்களே இருந்ததால் எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அவர் உத்தரவிட்டதால் புதிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதில் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி
முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி, முன்னாள் அதிபரான மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியவற்றுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளன. ஜனாதிபதிக்கான தனி அதிகாரம் இருந்தாலும் நிதி பாதுகாப்பு தவிர்த்த மற்ற துறைகளின் திட்டங்களை அமல்படுத்த நாடாளுமன்றத்தின் ஆதரவு முக்கியம் என்பதால் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் தடுக்க எதிர்க்கட்சிகள் கடும் போட்டியை கொடுத்து வருகின்றன. இந்நிலையில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பெட்டிகள் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் வாக்குப்பதிவை அமைதியாக நடத்த ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு மருத்துவரை நோயாளியின் உறவினர் ஒருவர் கத்தியால் குத்தியுள்ள நிலையில் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பெருங்களத்தூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாயார் பிரேமா கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக நண்பர்களுடன் மருத்துவமனைக்கு சென்ற விக்னேஷ் தமது தாயாருக்கு சிகிச்சை அளிக்கும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவர் டாக்டர் பாலாஜியை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஆத்திரமடைந்த விக்னேஷ் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியுள்ளார். அவரை மருத்துவமனை ஊழியர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவித்தார். கத்தியால் குத்திய 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தொடர்புடைய மற்றவர்களை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே கிண்டி பன்னோக்கு மருத்துவமனைக்கு விரைந்து சென்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி காயமடைந்த மருத்துவர் பாலாஜியை சந்தித்ததுடன் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக அரசு திகழும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவர் மீதும் அக்கறை கொண்டது இந்த அரசு. அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதில் தெளிவாக இருக்கின்றார். இதனிடையே எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த ஆணையிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தலைமை செயலகத்தில் மருத்துவ சங்கங்களுடன் அமைச்சர் திரு சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மருத்துவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். திருப்பதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் 2வது மலைப்பாதையில் பாறைகள் சரிந்து மரக்கிளைகள் முறிந்ததால் அவ்வழியாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் மற்றும் பொறியாளர்கள் மரங்களையும் பாறைகளையும் அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். வயநாடு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வெள்ளரிமலா பகுதியில் மாநிலத்திலேயே மிகவும் நீளமான ஜிப் லைனில் பயணித்தார். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு அங்கு சுற்றுலா மிகவும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் திரு ராகுல் காந்தியின் வருகையால் வெள்ளரிமலா பகுதிக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரிக்கும் என்று அங்குள்ள கேளிக்கை பூங்கா ஊழியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் விபத்தில் உயிரிழந்த தேனி மாவட்டம் அல்லி நகரைச் சேர்ந்த ராணுவ வீரர் முத்துவின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. ராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட வாகன விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விமானம் மூலம் மதுரை கொண்டுவரப்பட்ட முத்துவின் உடலுக்கு மதுரை திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் திரு கண்ணன், அவனியாபுரம் காவல் உதவி ஆணையர் திரு சீதாராமன், திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் திருமதி கவிதா உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் பண்பாட்டு ஆய்வாளர் ராஜ் கௌதமின் மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு முத்தரசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் அயோத்திதாசர் ஆய்வு, தொல்காப்பியம் உள்ளிட்ட இலக்கிய தளம் சார்ந்த ஆய்வுகள் என ஏராளமான படைப்புகளை வழங்கிய ராஜ் கௌதமனின் மறைவு சமூக நீதி சார்ந்த ஜனநாயக சக்திகள் முனைப்புடன் செயல்பட வேண்டிய நேரத்தில் ஏற்பட்ட பேரிழப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பிரசித்தி பெற்ற மடப்புரம் அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் கோயில் வளாகத்தில் பக்தர்களின் வசதிக்காக கட்டப்பட்ட வணிக வளாகம், வாகன காப்பகம் ஆகியவற்றை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். அப்போது மடப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 984 புள்ளிகள் சரிந்து 77,691 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 324 புள்ளிகள் குறைந்து 23,559 புள்ளிகளாக நிறைவடைந்தது. வர்த்தகத்தின் இடையே சென்செக்ஸ் 1,142 புள்ளிகள் வரை வீழ்ச்சியடைந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,360 ரூபாயாகவும் ஒரு கிராம் 7,045 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 101 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தல் மற்றும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அமெரிக்காவில் அரசு நிர்வாகத்தை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.